வணக்கம். இன்னைக்கு என்னன்னா ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண கூட அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஒரு பெட்டியில் இருக்கு. இந்த ஒரு பெட்டியை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஒரு பெட்டிக்குள்ள இருக்கு. இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி இன்னொரு ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் பார்த்து பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த மைக்கில் எடுக்கிற கடைசி வீடியோ. இப்போ நம்ம ஆயுதத்தை கொண்டு இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் நடக்கிறது. சாரி, அன்பாக்சிங் அன்பாக்சிங் பண்ணோம்னா நம்மளோட பெட்டி தாறுமாறா கிடக்கு. அமேசான்ல வாங்கினது தாறுமாறா கிடக்கு. இதுதான் பெட்டி. இதை ஓப்பன் பண்ணலாம். இதோட மைக்குன்னு கேட்டீங்கன்னா மோனோவோட AU-400 அப்படிங்கிற மைக் தான் இந்த மைக்கு. இப்போ இந்த மைக்கை அன்பாக்சிங் பண்ணலாம். ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அமேசான் கம்பெனி அன்பாக்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நஞ்சு கிடைக்கும். ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ரீசன்காகவே அன்பாக்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா ஒரு கவர் இருக்கு, ஒரு பவுச் கவர் இல்லை பவுச். உள்ளே போனோம்னா ஒரு வாரண்டி கார்டு வந்து ஒரு மேனுவல், சவுண்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு படிச்சுக்கிட்டு. அடுத்து வயரோட லென்த் கொடுத்துருக்காங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஏதோ QR கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சில இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த பவுச் அதாவது கவரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட மைக் வந்து நிற்கிது முன்னாடி. ஒரு மைக்கு, ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. DSLR கேமரா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மைக்லையும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு இந்த மைக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு கிளிப் இருக்கு. அவ்வளோதான், எம்டி பாக்ஸ். ஆக்சுவலி இந்த ஒரு மைக்கில் வந்து 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்து இது என்ன அப்படிங்கிறது தெரியல. என்ன சம்திங் தெரியல. கொஞ்சம் தண்ணி பட்டா ஒழிச்சு தள்ளுறது கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்மளோட மைக்கை பார்க்கலாம். இப்போ இந்த டப்பா ஓப்பன் பண்ணதுல இந்த இது கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கு, 2 கிளிப்பு அண்ட் ஒரு கன்வெர்ட்டர். மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கான கார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் மைக்கில் இருக்கிறது. இப்போ இந்த மைக் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸை பார்த்து கேட்டுக்கோங்க. இதுதான் அந்த மைக்கில் இருக்கிற கடைசி வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்போ இந்த மைக்கை இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். நம்மளோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேட்குறது தான் இந்த மைக்கோட ஆடியோ. இதுக்கு முன்னாடி கேட்டது ஃபுல்லாமே இந்த மைக்கோட ஆடியோ. இந்த மைக்கை நான் எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணேன்னா, இந்த மைக்கில் ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இந்த மைக்கில் வந்து ஸ்பான்ச்சு கிடையாது. செகண்ட், இந்த மைக்கில் வந்து கிளிப் வந்து உடஞ்சிருக்குன்னு ஃபெவிக்விக் வச்சு ஓட்டியிருந்தேன். உங்களுக்கு தெரியுதா அந்த இதில் ஃபெவிக்விக் வச்சு ஓட்டியிருந்தேன். இந்த ஒரு ரீசனுக்காக தான் வேறு ஒரு மைக் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு இந்த மைக்கை நான் பை பண்ணேன். இந்த பை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, சவுண்டு கேட்குற ப்ரோ சவுண்டை கூட்டி வைங்க, எது சவுண்டை கம்மி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. சவுண்டை ஒன்று நான் கம்மி பண்ணிக்கல, சவுண்டை கூட்டவும் கிடையாது. என்னோட மைக் அந்தளவுக்கு தான் ஆடியோ வந்து அப்சர்வ் பண்ணுச்சு, அந்தளவுக்கு ஆடியோவும் கொடுத்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மைக்கை வந்து நான் தூக்கி போட்டு வேறு ஒரு மைக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்டில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சும்மா ஒன்று வாங்கலை இந்த மைக்கை. ஏகப்பட்ட வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பார்த்தேன். ரிவ்யூ பார்க்கும்போது தான் புரிஞ்சு இந்த மைக்கில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த மைக்கோட டப்பாவோட கதைக்கு வரலாம். இந்த மைக்கோட டப்பாவோட கதையை நான் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மைக் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு
இந்த மைக் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணலாம், கேமராவில் யூஸ் பண்ணலாம், அடுத்து ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்கோட அட்வான்டேஜை பார்க்கலாம். அட்வான்டேஜை பொறுத்து இந்த மைக்கோட லென்த், அதாவது வயரோட லென்த்தை பொறுத்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது 200 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண அந்த மைக்கோட லென்த் வந்து 2 மீட்டருக்கு வந்து 1 ஃபீட் வந்து கம்மியாகிடுச்சு, அதாவது 1 அடி கம்மியாகிடுச்சு. அது எனக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. செகண்ட், இந்த மைக்கில் வந்து 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிப் கொடுக்குறதுக்கே பல பேர் கஞ்சப்படுவாங்க. இப்போ 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. 2 கிளிப் கொடுத்தது பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். மூணாவது, இந்த மைக்கில் வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட்டரை பொறுத்தவரைக்கும் இதோட குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நச்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். வேறு லெவல் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. கன்வெர்ட்டரை ஒரு மொபைல் சப்ளை இல்லை எலக்ட்ரிக் சப்ளை வாங்கினீங்கன்னா இதோட ரேட் வந்து 120 இல்லை 150 வரைக்கும் இருக்கும். அந்த ஒரு கன்வெர்ட்டர் இதை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு ஒரு கன்வெர்ட்டர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரிக்கு ஒரு பட்ஜெட் மைக்கை நீங்கள் வாங்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் ஒரு ரேட் இருக்குது, அதுக்கே கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். மைக்கோட 4வது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்மியான சவுண்டை கூட இது ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வேறு லெவல் சவுண்டு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். மைக்கோட ரேட்டை விட 489 நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். அமேசானில் இதுக்கு முன்னாடி நான் பை பண்ணதே இல்லை, இப்போ தான் பை பண்ணியிருக்கேன். சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்கு வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கு. இது யாரோட தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. 489 நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அமேசானில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஒரு கவர் தான். அந்த கவர் இல்லாத அந்த காரணத்துக்காக தான் பழைய மைக்கு கீழே வந்து சும்மா திரடி போயிடுச்சு. அதோட கிளிப் வந்து உடஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி கவர் கொடுத்ததும் ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த கவரில் நீங்கள் மைக்கை போட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். சில இடங்களில் உங்களோட மைக்கை வந்து இதுவே காப்பாற்றி கொடுக்கும். உங்களோட மைக்கை மட்டும் தான், உங்களை கிடையாது. அடுத்து இந்த மைக்கோட பில்டு குவாலிட்டியை பொறுத்து இந்த மைக்கோட பில்டு குவாலிட்டி மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மைக்கு கை தவறி கீழே விழுந்துட்டாலும் அந்தளவுக்கு புரோக்கிங் இஷ்யூ எதுவுமே வராது. மெட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. எத்தனை பேர் இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் நல்ல வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டே ஹோம்.